நெக்ஸ்ட்டு இந்த 9th சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்னென்னா கண்டினியூட்டி. ஓகேவா? ஆமாம், கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரோமன் அதுலேருந்து பார்த்துலாமா? ப்ரூவ் தட் f of x equal to 2x² plus 3x minus 5 is continuous at all points in R. ரியல் நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் கண்டினியூஸ்ன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? கண்டினியூஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ரியல் நம்பர்ஸில் என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ எந்த நம்பர் எடுத்து எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணாலும் கண்டினியூஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா, எந்த நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் ஒரு இன்ஃபைனைட்டோ இல்லை நாட் டிஃபைனோ வரக்கூடாது. அது இன்டெர்மினன்ட் ஃபார்ம், 0/0, இன்ஃபினிட்டி அந்த மாதிரி இன்டெர்மினன்ட் ஃபார்மும் வரக்கூடாது, இன்ஃபினிட்டியும் வரக்கூடாது. அப்படி வரல அப்படின்னா அது கண்டினியூஸு, இல்லை அப்படின்னா அது நாட் கண்டினியூஸ். ஓகேவா? சரி, இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 f of x எடுக்கலாமா? அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 2x² plus 3x minus 5. அப்போ எக்ஸுக்கு x0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், 2x02 plus 3x0 minus 5ன்னு வருமா? அப்போ f of x0 is equal to 2x² plus 3x minus 5னா f of x0 is equal to 2x02 plus 3x0 minus 5வா? ஓகேவா? அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 f of x equal to f of x0ன்னு வந்துருச்சா? ஸோ f of x is continuous at all points in ரியல் நம்பர்ஸை எந்த நம்பர் எடுத்து 2x² plus 3x minus 5 சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். ரியல் நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். இன்ஃபினிட்டாக என்ன செய்யுது வராது. ஸோ கண்டினியூஸ். ஓகேவா? செகண்ட் ஒன்று பாருங்கள். செகண்டில் ஃபஸ்ட் ஒன், எக்ஸாமின் த கண்டினியூட்டி ஆஃப் தி ஃபாலோயிங். ஃபஸ்ட் ஒன் x plus sin x, f of x, x plus sin x f of x எடுத்துக்கலாமா? அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 f of x equal to லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 f of x equal x plus sin x. அப்போ f of x0 ஆன்சர் என்ன? x0 plus sin x0. அப்போ லிமிட் f of x limit extends to x0 f of x equal to f of x naught. So f of x is continuous for all x belongs to real numbers. ஓகேவா? அதே மாதிரி தான், அதாவது ரியல் நம்பர்ஸில் நீ எந்த நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் x plus sin x இஸ் என்னது கண்டினியூஸ். ஓகேவா? அதே மாதிரி x² cos x, இதுவும் f of x naught. ஓகே, போட்டிங்கன்னா x02 cos x naught வரும். எக்ஸுக்கு ரியல் நம்பர்ஸ்லேருந்து எந்த நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ கண்டினியூஸ். e power x tan x. ஓகே, அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 f of x போட்டிங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 e power x into tan x போடும்போது π/2 போடும்போது மொத்தம் எல்லாம் போடும்போது உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் π/2 போடும்போது e power π/2 tan π/2 வந்துடும். ஆனால் tan π/2 இன்ஃபினிட்டி. அப்போ லிமிட்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஆமாம், π/2 போடும்போது மட்டும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு. ஸோ f of x equal to e power x tan x is continuous for all x belongs to r minus 2n plus 1 π/2. 2n plus 1 into π/2ங்கிறது π/2 3/2, அது 0 போட்டால் π/2 தான், 1 போட்டால் 3/2, அடுத்து 5/2 7/2 வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் π/2 3/2 5/2 அதை தவிர ரிமைனிங் நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு வந்து என்னது எக்ஸிஸ்ட். ஓகேவா? சரி, அடுத்தபடியாக அப்போ ரியல் நம்பர்ஸ் எந்த நம்பரும் போட்டுக்கலாம், 2n plus 1 into π/2 மட்டும் போடக்கூடாது. ஓகேவா? அடுத்து e power 2x plus x². ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு நீங்கள் என்ன போடலாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ f of x0 equal to e power 2x0 plus x02. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 f of x equal to f of x0. அதாவது நீங்கள் ரியல் நம்பர்ஸ்லேருந்து எந்த நம்பர் எடுத்து e power 2x plus x² சப்ஸ்டிட் பண்ணாலும் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ கண்டினியூஸு. அடுத்து x into logarithm of x, இதுலேயும் அதே மாதிரி தான், நீங்கள் எந்த நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு அது கண்டினியூஸ் தான். ஆனால் நெகட்டிவ் மட்டும் போடக்கூடாது. ஆமாம், நெகட்டிவ் போட்டால் ஆமாம் log 0னா ஆமாம் log 0 மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நெகட்டிவ் போடக்கூடாது, ஜீரோவும் போடக்கூடாது, நெகட்டிவும் போடக்கூடாது, பாசிட்டிவ் நம்பர்ஸ் போடணும். பாசிட்டிவ் நம்பர்ஸ் போடும்போது கண்டினியூஸ். அப்புறம் 0, இன்ஃபினிட்டி. அப்போ f of x is equal to x into log x is continuous on 0, இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஆமாம், 0, இன்ஃபினிட்டினா பாசிட்டிவ் நம்பர் போட்டால் மட்டும் தான் கண்டினியூஸு. நெகட்டிவ் நம்பரோ இல்லை 0வோ போட்டிங்கன்னா என்னது நாட் கண்டினியூஸு. ஓகேவா? அடுத்து sin x divided by x². அப்போ f of x equal to sin x divided by x². அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 போடும்போது x² x into xன்னு பிடிச்சிங்கன்னா sin x divided by x 1/xன்னு ஆயிருமா? அப்போ sin x divided by xக்கு ஆன்சர் உங்களுக்கு 1 தெரியும். இப்போ 1/xல் நீங்கள் எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆயிரும்னா இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ வந்து என்ன போடக்கூடாதுன்னா 0 மட்டும் போடக்கூடாது. ஓகேவா? ஆமாம்,
அதாவது வந்து ரியல் நம்பர்ஸில் எந்த நம்பர்லாம் போட்டுக்கோங்க, 0 மட்டும் போடலாம். அப்போ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், 0 போட்டால் மட்டும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் sin x எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் தான் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் செட் ஆஃப் 0. ஆர் மைனஸ் செட் ஆஃப் 0னா எக்ஸ் ரியல் நம்பர்ஸில் எக்ஸப்ட் 0ன்னு அர்த்தம். ஆமாம், ரியல் நம்பர்ஸ் எந்த நம்பராக போட்டுக்கலாம், 0 போட்டால் மட்டும் என்னது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு. ரியல் நம்பர்ஸை தவிர நீங்கள் எந்த ரியல் நம்பர்ஸை 0 தவிர நீங்கள் எந்த நம்பர்ஸ் போட்டாலும் என்னது எக்ஸிஸ்ட்னா ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குன்னு அர்த்தம். டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தபடியாக 7th ஒன்று x² - 16 x + 4. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -4 போட்டு பாருங்களேன். -4 போட்டு பாருங்கள். எக்ஸ் -4 ² 16 - 16 மேலே 0 ஆயிரும், கீழே 0 ஆயிரும். அப்போ 0/0ங்கிறது நாட் டிஃபைன், அதுக்கு யாரும் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஸோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வருது, நாட் டிஃபைன். ஆனால் அதே இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -4க்கு x² - 16 நீங்கள் x - 4 x + 4 எழுதி x + 4 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, டிஃபைன் ஆகுது. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -4 x - 4. ஸோ நீ எக்ஸுக்கு -4 போட்டால் -4 -4 -8. அப்போ -8 இஸ் கண்டினியூஷன் ஆகி போகுது. ஸோ ரியல் நம்பர்ஸில் நீங்கள் எந்த நம்பர்லாம் எடுத்துக்கோங்க, ஆனால் இதை மட்டும் எடுக்காதுங்க, -4 மட்டும் எடுக்காதுங்க. நீங்கள் -4 எடுத்திங்கன்னா டஸ் நாட் என்னது எக்ஸிஸ்ட்டு. டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னை விட அது நாட் டிஃபைன் வருது. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் செட் ஆஃப் -4. ஓகேவா? அடுத்து 8th ஒன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் x - 1. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 2 மாடுலஸ் ஆஃப் x - 1. ஓகே, இதை எத்தனை விதமாக எழுதலாம் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் + 2 அதை மைனஸ் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் ஆஃப் x - 1, எக்ஸ் + 2 மைனஸ் ஆஃப் x - 1, எக்ஸ் + 2 ப்ளஸ் x - 1 ரெண்டு ப்ளஸ்லேயே எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் ஆஃப் x - 1 எழுதுனா உனக்கு ஆன்சர் வருது -2x - 1 வருது. எக்ஸ் + 2 மைனஸ் ஆஃப் x - 1 எழுதுனா உனக்கு 3 வருது, ஏன்னா -x கேன்சல் ஆகிடும். ஸோ 2 + 1 3ன்னு வந்துடுது. எக்ஸ் + 2 அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா 2x + 1 வருது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன நம்பர்லாம் வருது, -∞ -2 and 1. -2 and 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோல் இப்படி -∞ -2 -2, -1 1, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு -2x - 1 ஃபஸ்ட் ஒன். -2x - 1 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஸ் டு -2 மைனஸ்க்கு -2ஓட நெகட்டிவ் லிமிட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா -2 -2 -1. ஸோ 4 - 1 3 வருது. அதே இது ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, அதே 3 தான் வருது. அது மாதிரி லெஃப்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -2 போட்டாலும் 3 தான் வரும். அது மூணுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் என்னது x = -2. ஓகேவா? அதே இது நீங்கள் 1க்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டிங்கன்னா அதே மாதிரி 3 கரெக்டாக வருது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் x = 1. ஓகேவா? ஸோ அப்போ x = 1லையும் சரி x = -2லையும் சரி திஸ் ஃபங்க்ஷன் இஸ் என்னது continuous. So f of x = modulus of x + 2 plus modulus of x - 1 is continuous for all x belongs to another real numbers. ஓகேவா? இதே மாதிரி 9th ஒன் போட்டிங்கன்னா modulus of x - 2 போய் modulus of x + 1 அதுவும் நீங்கள் இதே மாடலில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன வரும்னா கண்டினியூஸ் வரும், ஆனால் -1க்கு மட்டும் கண்டினியூஸ் வராது. f of x is continuous not f of x is not continuous at x = -1. அப்போ -1ல் மட்டும் கண்டினியூஸ் வராது, ஆனால் x = 2ல் வந்து என்ன வருது, உங்களுக்கு கண்டினியூஸ் வருது. சார் நீங்கள் 2 - 1 எப்படி சார் போடுறீங்க அப்படின்னா இந்த x - 2 ஈக்குவல்ஸ்னா x = 2, x + 1 ஈக்குவல்னா x = -1. ஓகேவா? ஸோ 2ல் கண்டினியூஸு, -1ல் நாட் கண்டினியூஸு. ஸோ ரியல் நம்பர்ஸில் நீங்கள் இப்போ எந்த நம்பராலும் போட்டுக்கலாம், -1 மட்டும் போடக்கூடாது. ஸோ f of x is continuous for all x belongs to r minus set of -1. ரியல் நம்பர்ஸில் எக்ஸப்ட் என்னது -1. ஓகேவா? அடுத்து 10th ஒன் வந்து cot x + tan x. ஓகேவா? ஆமாம், cot x + tan x f of x எடுத்துலாமா. tan x is not continuous for நம்ம π/2 odd multiple of π/2. cot x வந்து அதே மாதிரி என்னது is not continuous for even multiple of π/2. இது odd multiple of π/2னா π/2 3/2 5/2 7/2 அதில் வந்து நாட் கண்டினியூஸு. cot x வந்து இதில் ஆடு இல்லை. ஓகேவா? 2/2 அந்த மாதிரி இதில் வரதில் வந்து எனது நாட் கண்டினியூஸு. அப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது x belongs to r minus n/2. ஆமாம், என்னுக்கு நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் சரி, 0 போட்டாலும் சரி 1 போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி
ஆர் மைனஸ் ரியல் நம்பர்ஸில் எதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஆர் மைனஸ் n/2 மட்டும் என்னது நாட் கண்டினியூஸ். ஓகேவா? இப்போ ஆர் மைனஸ் n/2ல f(x) இஸ் கண்டினியூஸ். ஓகேவா? இது வந்து ஆட் மல்டிபிள், இது ஈவன் மல்டிபிளில் நாட் கண்டினியூஸு. அப்போது ஸோ டோட்டலாக சொல்லும்போது n/2 n belongs to z. ஓகேவா? ஸோ இந்த கண்டினியூஸ் அப்படிங்கிறது எப்படி உடனுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சொல்ல புரியுதா? தேங்க்யூ.